இந்தி திணிப்புக்கு எதிராக போடியதும், இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தினதும், இந்தி திணிப்புக்கு எதிரான நியாயங்களும் இப்போது பல மாநிலங்கள்ல இருந்து வெளிப்படுது இல்ல. அரசு முழுமையாக ஏற்குதா அப்படிங்கிறது வேற விஷயம். மாநில அரசுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசுகள், அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் ஏற்குதாங்கிறது வேற விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அறிவு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மாநிலத்துல இருந்த எங்களுடைய தாய்மொழி விழுங்கப்பட்டு விட்டது இந்தியால் அப்படிங்கிறத இப்ப ரியலைஸ் பண்ணி பேசுறாங்க. கல்கட்டால நடத்தக்கூடிய ஊர்வலங்கள்ல பெரியார் படமும் அண்ணா படமும் தாங்கி போறாங்க. தமிழ்நாடு இந்த போராட்டங்களில் முன்னோடியாக இருந்ததுங்கிறத ஏற்றுக்கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அதே மாதிரியான நிலைமை இதற்கும் வரலாம். இப்போ ஆல் இந்தியா கோட்டால மருத்துவ இடஒதுக்கீட்டுல ஆல் இந்தியா கோட்டாவுக்குள்ள ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டுக்கான வெற்றி எங்கேருந்து வந்தது? இவங்க போட்ட வழக்குகள்ல இருந்து தானே கிடைக்குது. ஆக இப்படி பல விஷயங்களுக்கு இப்போ தமிழ்நாடு தான் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்குது. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில இருக்குது. கேரளா வேறு சில விஷயங்கள்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்குகளுக்கான தீர்ப்பு கிடைச்சதுன்னா கேரளாவும் இந்த அணியில முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன்.